அது ஃபைட்டோபிளாஸ்மா வந்து கிட்டத்தட்ட 3வது வருஷம் மேலே ஆச்சு. அது வந்து இம்மீடியட்டாக வந்து டெத்து கிரியேட் பண்ணாது. ஒரு சர்டன் இயர்ஸுக்கு மேலே வந்து அது இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து குருத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக அழுகி இருக்காது. குருத்து அப்படியே வாடி போயிருக்கும். இப்போ அதுதான் ஆயிருக்கு. நான் ஏற்கனவே ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். டிசீஸ் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக வந்து டெத்துக்கு கொண்டு போயிடும்னு. ஸோ இப்போ அதுதான் நடந்திருக்கு. இப்போ அதுக்கு ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இப்போது நாங்கள் பண்ணுற அந்த பிளான்ட் ப்ரொடெக்டன்ட் லிக்விட் வந்து A&B ஈச் 10 ml per லிட்ரு. ஒரு மரத்துக்கு வந்து ஒரு 5 லிட்டர் லிக்விட் வந்து குருத்துக்குள்ளே இறங்குற மாதிரி கொடுக்கணும். அடிஷ்னலாக வந்து கீழே சாயிலில் வந்து ஃபெர்டிலைசர் அப்ளிகேஷன் பண்ணணும். இதோட ரிசல்ட் எப்படின்னா, அந்த குருத்து வந்து அடுத்த குருத்து வந்து நல்லா நீளமாக உயரமாக வரும். அடுத்தடுத்த குருத்து அப்படியே கண்டினியூஸாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா அது சரியாயிடும். இந்த டோஸ் வந்து 3 டோஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டோஸு, அடுத்து 15 நாள் கழிச்சு 2வது டோஸு, அடுத்து 1 மாதத்தில் 3வது டோஸ். 3 டோஸ் கொடுத்தா தான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியும். அது ஃபைட்டோபிளாஸ்மா வந்து கிட்டத்தட்ட 3வது வருஷம் மேலே ஆச்சு. அது வந்து இம்மீடியட்டாக வந்து டெத்து கிரியேட் பண்ணாது. ஒரு சர்டன் இயர்ஸுக்கு மேலே வந்து அது இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் வந்து குருத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக அழுகி